வணக்கம். இப்போ நான் திருநெல்வேலி கொக்கரோல பகுதியில் தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது மேலப்பாளையம் அந்த சைடு இருக்குது. வரலாறு காணாத வகையில் அங்கேருந்து தண்ணிகள் கொக்கரோலம் சைடில் இதுதான் அந்த பலாப்பழ ஓடைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் ஓடையா போய் அந்த கொக்கரோலம் பாலம்னு சொல்லுவாங்க. கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி உள்ள பாலத்துல அந்த பேராட்சி அம்மன் கோயிலுக்கு அடியில அந்த பலாப்பழ ஓடைன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தாமிரபரணிக்கு கலக்கிற ஓடை. இன்னைக்கு நாகரிகத்துல என்ன செஞ்சாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஓடைய அந்த 2 சின்ன குழாய் மூலமா அந்த பாருங்க, அந்த குழாய் மூலமாக எப்படி போக முடியும்? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதான் செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் மழை நீர் வடிகால் வாரிய ஓடைகள் இருக்கு. இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அங்க போக்குவரத்து வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு குழாயை வச்சு அது மேல மண்ணை போட்டு போக்குவரத்துக்கு பயன்படுறாங்க. நாளை அளவில் ரோடையும் கட்டிடுறாங்க. வெள்ளம் வரும்போது என்ன செய்ய முடியும்? இயற்கை எப்படி வெள்ள முடியும் பாருங்க. இயற்கை ரோட்டையே அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு ஒரு ஊரே துண்டிச்சு போச்சு. அதாவது கொக்கரவளமும் பாளையங்கோட்டையும் துண்டிக்கிற அளவுக்கு இந்த ரோடு போச்சு. இதுதான் பலாப்பழ ஓடை. அந்த போது பாருங்க, இதுல இருந்து ஓய்வு பார்த்தீங்கன்னா பேராட்சி அம்மன் கோயிலுக்கு அடியில் அப்படியே தாமிரபரணியில இதாகும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இது ஒரு இடம் இல்ல. இப்படி தாமிரபரணியோட மழைநீர் வடிஞ்சி தாமிரபரணிக்கு இறக்கத்துல ஓடி அந்த பாதையில ஓடி தாமிரபரணி கலக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் பெரிய ஓடை, 20 அடி ஓடை, 16 அடி ஓடை, 8 அடி ஓடையெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சின்ன சின்ன ரவுண்டு குழாய் போட்டு தடுத்துடுறாங்க. அதை செய்யாம இதுல பாலை மாதிரி போட்டிருந்தாங்கன்னா போயிருக்கும். இந்த ரவுண்டு குழாயில குப்பை போய் அடைக்கும் போது என்ன செய்யும்? ரோட்டு மேல ஓடுது, ரோடை அரிச்சு எடுத்துட்டு போயிருது, போக்குவரத்து துண்டி போயிருக்கு. இதை கவனத்துல கொண்டு இனிமேலாவது இந்த மாதிரி ஓடைகளை அடைக்கும் வண்ணம் போடாம அதை இயல்பாக போகும் வண்ணம் செஞ்சாங்கன்னா பாதிப்பு ஏற்படாது. இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும், இது ஒருத்தருடைய துன்பம் இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையே பின்னாடி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி வெள்ளம் வரும், இதே மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் சொல்றேன். இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கலெக்டரு அதே போல என்னென்ன நீர்வளத்துறைக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டு குழாய் போட்டு ஓடையை அடைக்காதீங்க, பெருசா பாலம் மாதிரி போட்டு அனுப்புங்க. தண்ணீர் வர மழைநீர் வடிகால் ஓடைகளை அடைச்சி மூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்வதற்காண்டி தான் சொல்றேன். நம்மளை நம்ம மாத்திக்காத வரைக்கும் இந்த பாதிப்பு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நான் எவ்வளவோ தாமிரபரணி பத்தி வீடியோ சொல்றேன். இன்னைக்கு வெள்ளம் பாதிச்ச இடத்த எப்படி பாதிச்சது, ஏன் இதெல்லாம் திருத்திக்கலாம்ங்கிறதுக்காண்டி தான் இதை சொல்றேன். தயவு செய்து நீங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இதை அனுப்பணும். அரசு ஊழியர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ, மினிஸ்டர் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இந்த மாதிரி சின்ன குழாயை போட்டு இவ்வளோ பெரிய உடைங்க பாருங்க, 2 குழாயை போட்டு உடனே குப்பை அடைச்சோடனே ரோட்டுக்கு மேல போய் ரோடே சொல்லி முடிஞ்சு போச்சு. இப்படி பல இடங்கள்ல நடக்கு. கவனமா இருப்போம். நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். நம்மளை காப்பாத்திக்க யாரும் வரமாட்டாங்க, மேலேருந்து யாரும் வரமாட்டாங்க. நம்மளுடைய குறைகளை நம்மளுக்கு தெரிந்த பிரதிநிதிகள்கிட்ட, அரசு பிரதிநிதிகள்கிட்ட நம்ம சொல்லணும். எல்லாரும் வாய மூடிட்டு இருந்தா ஒரு மாற்றமும் நிகழாது. தயவு செய்து நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை அனுப்புங்க. அதையாவது செய்யுங்க ப்ளீஸ்.